ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப ஃபேட்டான கேர்ளாக இருக்கா. ஆனால் ஃபஸ்ட் அவள் அப்படி கிடையாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருந்திருக்கா. அவளோட ஃப்ரெண்டு லின்னு தான் இவ தான் வந்துட்டு அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டு அவளை இந்த மாதிரி ஃபேட்டாக மாற்றிட்டா போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்கை கொடுத்து அந்த ஃபேட்டை மாறின பிறகு ஒன் நைட் ஸ்டாண்டுமே அங்கே இருக்க வச்சுட்டா. ஸோ அதனால் அங்கே பேபியுமே அவள் கன்ஃபார்ம் ஆனதுமே இப்போ அங்கே பேபியுமே பிறக்க போகுது. ஸோ இந்த பேபி எனக்கு தான் சொல்லிட்டு அவளை அங்கே அடிச்சுட்டு அந்த குழந்தையுமே அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறா. பட் அந்த குழந்தை பிறந்த பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு பேபியுமே அங்கே பிறக்குது. அவளுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. பட் அவளுக்கு அது தெரியாது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக மாறிட்டா. அவள் கோச்சிங் தான் கொடுத்துட்ருக்கா ஸ்விம்மிங்காக. அப்போ எங்கே உங்கள் பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஐயோ என் குழந்தைய காணமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட பொண்ணுங்க தேடிட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவன் மேலே இடித்ததுமே அங்கே அவன் ரொம்ப ஷாக்காகி போய் அவனை பார்த்துட்ருக்கா. அப்புறம் நேம் ஜியாங். அவனுக்குமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றத சொல்லி தோணுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி, பாஸ் உங்கள் பையனை காணோன்னு சொன்னதுமே ஒரு சின்ன குழந்தைய உங்களால் பார்த்துக்க முடியலையான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு வேமா தேடுறதுக்காக போகிறான். இவன் கூட தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன் நைட் ஸ்டாண்டே நடந்திருக்கு. ஃபேட்டாக இருந்த வாசி இப்போ அவனுக்கு அடையாளம் தெரியலை. எனக்கு என்ன இவனை பார்த்தா என்னோட பொண்ணோட சாயல் மாதிரி ஏன் தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அம்மா என்ன அந்த அங்கிளாக சைட் அடிச்சிட்டு இருக்கீங்களா, பார்க்க அவர் ரொம்ப அழகாக இருக்கார்லன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம இங்கே வந்ததே உன்னோட அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தானே, கண்டிப்பாக உன்னோட அப்பாவை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு அவள் சொல்கிறா. பிறகு இந்த லென்னு பார்த்தா அந்த குழந்தைய போட்டு பயங்கரமாக அடிச்சவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின், உனக்குனா அறிவில்லையா, நீ இப்படி சின்ன குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பிடிச்சு திட்டினதுமே என் குழந்தை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஓவராக பேசுகிறா. அப்போ தான் ஹீரோயின் திரும்பி அவளோட ஃபேஸை பார்த்தா இவளோட ஃப்ரெண்டுன்றது நல்லா தெரிஞ்சுக்குது அவளுக்கு. பட் அவளுக்கு தெரியலை நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின், பெத்தா பண்ணிட்டு போதாது, அதை வளர்க்கவுமே தெரியணும், பெத்த பிள்ளையை போட்டு இப்படி அடிப்பாங்களான்னு சொன்னதுமே, அப்போ அங்கே இருக்கவங்களுமே நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க, சின்ன பிள்ளைய போய் அடிச்சிட்ருக்கான்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப ஓவராக பேசிட்டு, என் குழந்தைய நான் இப்போ நல்வழிப்படுத்துறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத, ரொம்ப ஓவராக பேசுகிறேன், இல்லை குழந்தை எனக்கு பார்த்துக்க தெரியலன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், பிள்ளையை பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேசி பார்க்குறா. அந்த பையன் அங்கே வயிற்று பிடிச்சிட்டு நின்னதும் அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, அம்மா இவனுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு, சரி உன்னோட பிரதர் மாதிரி, ஸோ உன்னோட ஸ்நாக்ஸ் அவனுக்கு ஷேர் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவங்க வெளியே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா அம்மா மாதிரி தோணுதுன்னு சொன்னதும், உன்னால் பேசக்கூடிய முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து அதெல்லாமே பார்த்துட்டு, என்னோடய பையன் இப்போ வரைக்கும் யாரையுமே பக்கத்தில் க்ளோஸாக விட்டதே கிடையாது, இந்த லேடி யார், இவங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த லின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க பையனை திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேகமாக வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அப்போ அவளை பார்த்துட்டு, இவ என் வாழ்க்கையவே கெடுத்தவ, இவ குழந்தைய பறிச்சோன்னா இவளுக்கு எப்படி ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய ஹக் பண்ணிவிட்டு திரும்பவுமே நம்ம மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேகமாக பிள்ளையை பிடிச்சி இழுத்துட்டு, தேவையெல்லாம் என் பையன்கிட்ட நீ இப்படி விலகி இருந்துக்கோ, இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின் எதையும் கண்டுக்கலை. நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ இங்கே ரொம்ப கோவமாயிட்டு, என்ன தெரியும் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிருது. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படியே நடப்பேன்னு சொன்னதும் இவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், தப்பான ஆளுங்கிட்ட மாட்டினா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடித்ததுமே, அதுக்காக நீ குழந்தைய அடிப்பியா, நீ என் குழந்தைய கேர் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும், அது எனக்கு தான் குழந்தை, நான் தானே பெத்தவன்னு சொல்கிறா. பெத்துட்டா மதும் போதாது, வளர்க்குறதுக்கு தெரியணும், நீ தேவையில்லாமல் என் பிள்ளைகிட்ட விலகிடு, இல்லைன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்போ அந்த பையன் அந்த ஸ்கூட்டியில் நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே காரை ஃபாலோ பண்ண சொன்னதுமே அந்த பாப்பா, அம்மா அங்கே பாருங்கள் ஏதோ கார் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லும் போதே, முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணி இப்படி வந்ததுமே அங்கே ஸ்கூட்டியில் விழுக போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக இறங்கி எங்கள் குழந்தைகிட்ட நீ நல்லா தானே இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு காரை போய் பயங்கரமாக தட்டிகிட்டு இருக்கா. யார் வெளியே வாங்க, கார் ஓட்ட தெரியுமா இல்லையா, ஏன்னா கார் வச்சுருந்தா கண்ணு தெரியாதா, எவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, ஏன்னா உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குன்னு சொல்லி திட்டினதுமே அங்கே அசிஸ்டன்ட் மேடம் தெரியாமல் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோங்க வெளியே வந்துடுறான். வெளியே ஹீரோயினை பார்த்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ ரொம்ப ஃபேட்டாக இருந்தையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ஏன்னா அவனுக்கு அந்த ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்த பொண்ணு ஞாபகம் வருது. ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, இந்த பொறுக்கி வேலையெல்லாம் வேறு எங்கேயாச்சும் போய் காமிச்சிக்கோ, நீ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி என் பக்கத்தில் வரலான்னு ட்ரை பண்ணுறியா, கொன்றுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறா. ஹீரோ அங்கே அந்த டிரைவர்கிட்ட, என்னை பார்த்தா என்ன பொறுக்கி மாதிரியா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான்.
பிறகு அந்த ஆள் வந்துட்டு அங்கே லின்ட்ட போய் அங்கே ஃபோனில் வந்து இந்த லேடி தான் இன்றைக்கி வந்து பேசுனாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே இவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு கிடைக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டை மீட் பண்ணி பேசுகிறப்பெல்லாம் எனக்கு எல்லா தகவலுமே கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிடா. நான் வந்துட்டு கண்டிப்பாக அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன், கண்டிப்பாக அவன் எனக்கு வேணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போலாம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த லின் கால் பண்ணிவிட்டு யாரோட மோதிரம்னு எனக்கு தெரிஞ்சு மோதிரம் தேவையில்லாமல் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நீ உன்னோட குழந்தைய வந்து இழந்துட்டு போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டதுமே நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் ஃபோனில் வந்து உளறிட்டுருக்காத, உனக்கு தைரியம் இருந்தால் என்னை நேரில் வந்து ஃபேஸ் பண்ணுன்னு சொன்னதும் அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ அந்த குழந்தை எந்திரிச்சிட்டு அம்மா என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றத சொன்னதும் உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னதும் அவள் வந்து மிரட்டினதை சொன்னதும் யாரும் தெரியலன்னு சொன்னதும் இதுக்கே கவலைப்படுறாங்க, ஒரு செகண்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவள் நல்லா ஹேக் பண்ணுவா போல். ஸோ வந்துட்டு அந்த நம்பரை வச்சு ஹேக் பண்ணதுமே இவங்க பேர் லின் அப்படின்றத சொல்லி கண்டுபிடிச்சிடுறா. அங்கே ஜியாங்கன்றவர் வந்து மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரூமருமே இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்து இவள் பண்ண துரோகம்லாம் ஞாபகம் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விடக்கூடாது, இவளை கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணுறா. அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டுருக்கா. பிறகு அந்த பாப்பா என்னோட அம்மாவை அவன் மிரட்டுறா, நான் சும்மா விட மாட்டேன், அவளோட பாய் ஃப்ரெண்டை கம்பெனி என்னை வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி விட்டா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பதறி அடிச்சுட்டு பாஸ் இப்படி வந்துட்டு கம்ப்யூட்டர் எல்லாமே ஹேக் ஆகி போயிருச்சு, நம்மளுக்கு இப்போ 1 ஹவரில் 1 பில்லியன் லெவலுக்கு வந்துட்டு நஷ்டமாயிருச்சு, என்ன பாஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. யார் இதை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், நீங்கள் வந்துட்டு ஒரு எல்லாம் எக்ஸ்போர்ட்டை ரெடி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அந்த பாப்பாவையுமே மீட் பண்ண வர சொல்கிறாங்க. பட் வந்துட்டு அவள் வந்துட்டு கிளம்பி போனா அவங்க அம்மா நீ எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு போக விட மாட்டா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த வேலை பண்ணுவாங்க, கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அன்றைக்கி இருந்த மேல் மாடல் எல்லாத்தையுமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததில்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அந்த குழந்தையுமே அப்படின்னா எனக்கு அப்பா கிடச்சிட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவங்க எல்லோரும் போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க போல் இவங்க வீட்டில் இருந்தால் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வர சொன்னதுமே அவருமே இப்படி உங்களை கூட்டிகிட்டு வரதை என்ன அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் நீங்கள் மட்டும் உள்ளே போங்கன்னு சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு நீ எதை பற்றி கவலைப்படாத, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹேக் பண்ணது என்னமோ இவங்க போலீஸை கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு ஹீரோயின் அங்கே போய் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக அவனுக்குமே ஷாக்காக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் என்ன நீ தான் அந்த குழந்தையோட அப்பாவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்துட்டு அவனோட பையனை நினைச்சிட்டாமா நான் தான் அப்பா அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு ஒன்று மாதிரி ஆளெல்லாம் பார்த்ததே கிடையாது, நீ எல்லாம் எப்படி வந்துட்டு அப்பான்றதை நம்புறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பேசினதுமே என்ன பேசிகிட்டு இருக்க நீ எதுக்காக தேவையில்லாமல் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் வந்து ஏன்ட்ட இந்த மாதிரி பேசுவேன்னு சொன்னதும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு எடுக்காமல் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் பேசுவேன்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த லின் வந்து அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தது அவளுக்கு ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. வேமா போய் அங்கே அவனை கையை பிடிச்சிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒழுங்கா நீ விலகியேறு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதோட அவன் நிற்காம 10 மாதம் நான் தான் அவனை சுமந்து பெற்றேன், நான் தான் அவனோட உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு உளர்றா. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு என்னது அம்மாவா நீ அப்புறம் ஏன் அந்த பையனை போட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் சைடில் அந்த மாதிரி அடித்து டார்ச்சல் பண்ண, உனக்கெல்லாம் வந்துட்டு அம்மாவாகிறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படுறா. ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு முறைக்கிறான். அப்போ நீங்களாம் வந்துட்டு பேரண்ட்ஸாக இருக்கவே தகுதி கிடையாது, ஒரு குழந்தைய வந்துட்டு ஒழுங்காக வளர்க்க தெரியாமல் புள்ளி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களாம் என்ன வந்து பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசுனதுமே அங்கே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, என்ன தைரியம் தான் என்னை பார்த்து அப்பாவை தகுதி இல்லைன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அந்த பாப்பா வந்துட்டு நீ ஒரு சரியான பேர்ட் கை தள்ளி என்னோட அம்மாட்டன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. அப்போ நீ வந்து கோவப்படுறதுனால வந்துட்டு பிரயோஜனம் கிடையாது, உண்மையை தான் சொன்னேன், உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு குழந்தைய போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா, ஆனால் வந்துட்டு உனக்கு கண்டிக்கிறதுக்கு துப்புலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அசிங்கப்படுத்தினதும் அவனுக்கு அவ்வளோதான் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்து முறைச்சதுமே அப்போ அங்கே அவன் வந்துட்டு அங்கே நடிக்கிற மாதிரி பேசினதும் மரியாதையோட இப்போ ரூமை விட்டு வெளியே போயிடு, இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான்.
ஹீரோ அவகிட்ட, "நீ வந்து என்னோட கம்பெனிக்கு பண்ணதுக்கு கண்டிப்பா நீ எனக்கு வந்துட்டு 100 மில்லியன் காசு குடுத்தாகணும். இல்லன்னா நான் வந்து உன்ன ஜெயில்ல தூக்கி போட்டுருவேன்னு" சொன்னதும், "என்னது ஜெயில்ல போடுவியா? பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிட்ட. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுக்காம, இப்ப என்ட்ட தான் காசு கேட்டுட்டு இருக்க" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து கோவப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து ரொம்ப கோவமாயிருது. "என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்ப "நீ வந்துட்டு என்னோட கம்பெனிய வந்து எல்லாமே பண்ணது என்னன்னு தெரியாதா எனக்கு? எல்லாமே ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயி போயிருச்சுன்னு" சொன்னதும், அந்த பொண்ணை அப்படியே பார்க்குறா. அவள் வந்து தலையை கவுந்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. "ஓ, அதை பற்றி பேசுகிறியா? சரி சரி, ஓகே, சாரி கேட்குறேன்னு" சொன்னதும், "நீ வந்து சாரி கேட்டேன்னா போதுமா? கண்டிப்பாக அப்படின்னா உன்கிட்ட காசு இல்லை, இவ்வளோ ஜெயிலில் பிடிச்சி போடுங்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் வந்துட்டு, "கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் போடக்கூடாது, எனக்கு மம்மியை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயின், "நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான் ஒன்றும் உன்னோட மம்மி இல்லை" அப்படின்றத சொன்னதும், "எனக்கு நீங்கள் தான் மம்மி, ஏன்னா உங்கள் மேலே தான் எனக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வந்துட்டுருக்கு" அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு இங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின், "என்னடா பார்த்துட்ருக்க? திரும்பவும் பொறுக்கி வேலையை பார்த்துக்கிறியா?" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும், நம்ம ஹீரோ, "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு காசு இல்லைன்னு சொல்கிற, ஸோ வந்துட்டு பேசாமல் நீ என் குழந்தையோட நானியாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு இரு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உன்னை விட்டுறேன்" அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே இந்த ஐடியா நல்லா தான் தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறம் தான் வந்து இந்த குழந்தைய வந்து நம்ம வசம் வச்சுக்க முடியும், அவளையுமே ரிவெஞ்ச் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்லலாமான்னு பார்க்குறா. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே பொண்ணுமே, "அம்மா, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட பிரதர் மாதிரி இருக்கான்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின், "சரி, ஓகே, நான் வாழ்கிறேன்" அப்படின்றத சொல்கிறா. "என் குழந்தைய கூட தான் கூட்டிகிட்டு வருவேன்னு" சொல்லிட்டு போனதும் ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லி ஹீரோ அந்த பையன்ட்ட, "நீ சொல்லி என்ன வந்துட்டு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்குன்னு" சொன்னதும், "அவன் எனக்கு அவங்கள பார்த்தா தான் அம்மா மாதிரி இருக்குன்னு" சொல்கிறான். அப்போ உன்னோட உண்மையான அம்மா அவங்க இப்போயும் நான் அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு 3 மந்த்ஸ்க்கு அவன்ட்டு அந்த விலகி இருக்க சொல்லு, இல்லை நான் கண்டிப்பாக அவளை நான் வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுருவேன் அப்படின்றத சொல்கிறான். எல்லாருமே சேர்ந்து அங்கே வீட்டில் ஹாப்பியாகிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த டிரைவர் அதெல்லாமே பார்த்துட்டு அந்த லின்ட்டை கால் பண்ணி இப்படி வந்து அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து எல்லாரும் கூடயும் சேர்ந்து அங்கே அந்த பையன் விளாண்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு, இப்போ வரைக்கும் இவ இப்படி சிரிச்சு ஹாப்பியாக இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன இந்த பொண்ணுட்டு அப்படி மேஜிக் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தொட்டதுமே எனக்கு வலிக்குதுன்னு சொன்னதும் அங்கே கையை பார்த்தா ஃபுல்லாக அடிபட்டு போயிருக்கு. என்ன இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. எல்லாமே என்னோட அம்மா தான் போட்டு என்னை அடித்தாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஹீரோயின்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்தா. "அப்பா, நீ என் குழந்தைய 3 மந்த்ஸ்க்கு நல்லபடியாக பார்த்துக்கோ, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 100 பில்லியனை வந்து கொடுக்க தேவை கிடையாது. 2வது, நீ வந்து இன்னொரு விஷயம் மறந்துடாத, நீ ஜஸ்ட் இங்கே நானியாக தான் வந்திருக்க, என் மேலே ஏதாச்சும் ஐடியா வைக்காதுன்னு" சொன்னதும், இவன் மனசில் என்ன பெரிய வந்து ஆணழகை நினைப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே வந்து ஸ்டிப்பாக வந்து விழுக போகும்போது நம்ம ஹீரோ வந்து வேகமாக பிடிச்சிடுறான். அந்த டயத்தில் அந்த லின் அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "என்ன தைரியம் தான் என்னோட ஹஸ்பண்டை வந்து செடியூஸ் பண்ண பாப்பா" அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே அடிக்கிறதுக்காக வர்றா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு தேவையில்லாமல் இப்படி அடுத்தவங்களை மிஸ்ட்ரஸ்ன்னு கூப்பிட்டுட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட மேலே நீ கண்ட்ரோலில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளவே கண்ணத்தில் அரைஞ்சதுமே அப்போ அங்கே நான் வந்து அடிபட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட வந்து கோவப்பட்டுட்ருக்கா. அவரோட குழந்தைக்கு, "அம்மா, நீ எப்படி வந்துட்டு எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவ, என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியாதான்னு" சொல்லிட்டு அவள் பாட்டு தேவையில்லாமல் பேசினதுமே நம்ம ஹீரோயின், "தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காத, உன் குழந்தைய நீ எப்படி அடித்து வந்து கொடுமைப்படுத்தியிருக்க பாருன்னு" சொல்லிட்டு அந்த பையனோட கையெல்லாம் காமிச்சதுமே ஹீரோ அவ்வளோதான் டென்ஷனாக போயிடுறான். "நான் வந்து குழந்தைய பார்த்துக்கிற சொன்னால் நீ இப்படி அவனை அடித்து கொடுமையாகப்படுத்தினேன்னு" சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிச்சதுமே அவன் உடனே, "நான் வந்துட்டு உன் குழந்தைக்கு அம்மா, நான் இத்தனை வருஷமாக குழந்தைய பார்த்துட்ருக்கேன், அவன் தப்பு பண்ணால் அடித்தேன், உடனே நீ வந்துட்டு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுவியா, வேற ஒரு லேடியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவியான்னு" சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை மாற்றி வேறு மாதிரி பேசினதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன வந்துட்டு இவ ஈஸியாக வந்து டாப்பிக்கை மாற்றி எல்லாத்தையுமே மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. இப்போ ஹீரோ, "நீ ஒரு நல்ல அம்மாவாக இருக்கவே தகுதி கிடையாதுன்னு" சொன்னதும், "நீ மட்டும் நல்ல அப்பாவா, நீ எப்பயாச்சும் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கியா, எப்பயுமே வேலை வேலைன்னு தான் சுற்றிட்டு இருப்ப, நீ என்ன வந்துட்டு டைம் கொடுத்து எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து வேறு மாதிரி அங்கே வந்து பேசிட்டு அவன் மேலே அங்கே பழைய போட்டதுமே ஹீரோக்கே அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம தான் தப்பு பண்ணமான்னு சொல்லிட்டு அவனே யோசிக்கிற மாதிரி இவன் வந்து அந்த லெவலுக்கு பேச்சு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே ஹீரோயின் பார்த்துட்டு, இவ சரியான பெரிய ஆளாக தான் இருப்பா போல் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "எவ்வளோ தூரத்துக்கு தப்பு பண்ணிட்டு இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக பேசிகிட்டு இருக்க, நான் இந்த வீட்டோட நேனி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, 3 மந்த்ஸ்க்கு இந்த குழந்தை வந்து என்னோட பொறுப்பில் இருக்கவேன், ஸோ வந்துட்டு இவனுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கேட்குறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது" அப்படின்றத சொல்கிறா. அந்த பையனுமே, "இப்போ வரைக்கும் உங்களுக்கும் என்னோட அப்பாவுக்குமே மேரேஜ் ஆகலை, ஸோ வந்து இது என்னோட அப்பா வீடு, இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது" அப்படின்றத சொன்னதும் ஹீரோவுமே, "சொன்னது உனக்கு என்ன புரியலையான்னு" சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவள் டென்ஷன் ஆகிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, "நீ குழந்தைய நல்லா கேர் பண்ணிக்கோ" அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
ஹீரோயின் அங்கே குழந்தைங்கள 2 பேத்தையுமே கூட்டிகிட்டு போய் எங்கள் ஸ்கூலில் விட போகிறார். 2 பேருமே சேம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க போல். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட உன்னோட பிரதரை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை தான், ஓகேவா, 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறா. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அம்மாட்ட கால் பண்ணுங்க, உடனே வந்துடுவேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோங்க அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஓயாமல் கால் வந்துகிட்டே இருக்கு பாஸ், அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் வந்து மேட்ச் ஆச்சான், பொண்ணோட அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே ஐ திங்க் அது தப்பாக கூட இருக்கலாம், நானே வந்துட்டு எப்படியாச்சும் வந்து சார்ட் அவுட் பண்ணிடுறேன் பாஸ் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஜிம் ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக போனதுமே அங்கே இன்னொரு பெரிய ட்ரெயினர் இருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு சூப்பரான வந்துட்டு லக்கி தான் அடிச்சிருக்கு, அவர் உன்ட்ட தான் ட்ரைனிங் எடுத்துக்கணுமா, வா ஃபீஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு எங்கே போகிறா. பார்த்தாங்க வந்துட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு என்ன வந்து என்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க, நான் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே இவர் உண்மையிலேயே வந்துட்டு உனக்கு பீஸ் அதிகமாக கொடுப்பாரு, உன்ட்ட தான் கற்றுக்கொடுன்னு ஆசைப்படுறாரு, நீ வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஓகேன்னு சொல்கிறா. அவனுக்கு வந்துட்டு ஆனால் தப்பான எண்ணம் போல் நம்ம ஹீரோயின் மேலே. நம்ம ஹீரோயின் சொல்லிக் கொடுக்க போனால் வந்து வேணும்னே ஹக் பண்ணிட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணிட்டு விட மாட்டான். அப்போ அங்கே அவங்க ஒய்ஃப் ஒருத்தி வாழ்கிறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயினை முடியை பிடிச்சி இழுத்துட்டு என்ன தைரியம் தான் என்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து பண்ணிகிட்ருக்கான் ட்ரைனிங். அப்போ அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே அந்த எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவ்வளோதான் பொறுமை இழந்து போய் அப்படியே தூக்கி போட்டு அடி வெளுத்து விட்றா. வந்து உன்னோட ஹஸ்பண்டை ஒழுக்கமாக வச்சுக்கோ, தேவையில்லாம வந்து அந்தால் தான் என்னை செடியூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்து விட்றா. அப்போ அந்த ட்ரைனர் வந்து தேவையில்லாமல் ஏன் நீ இப்படி கஸ்டமர்கிட்ட நடந்துட்டுருக்க, மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உன்னை ஜாப்பை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்றத சொன்னதும் நீ என்னடா எனக்கு ஜாப்பை விட்டு தூக்குறது, எனக்கு இந்த ஜாப் வேணாம் அப்படின்றத சொன்னதுமே நீ இப்போ இங்கே விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோமே உனக்கு எந்த ஒரு ட்ரைனிங் சென்டர்லையுமே வேலை கிடைக்காம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நானுமே நடந்த எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ என்ன வந்துட்டு அவளை வேலையை விட்டு தூக்குறது, உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடித்து அங்கேருந்து விரட்டி விட்றான். நம்ம ஹீரோவோட ஜிம் தான் போல அது. அங்கே நம்ம ஹீரோயின் அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வந்துடுது, இப்படி ஸ்கூலில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அங்கே குழந்தைய வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிச்சேக்கா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு உள்ளே போனா அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து காரை பார்க் பண்ண போகிறான். நம்ம ஹீரோயின் வேகமாக போய் குழந்தைக்கு பார்த்தாங்க வந்து அடிபட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த லேடி வந்துட்டு தேவையில்லாமல் உன் பொண்ணு வந்து என் பையனை அடித்து பாரு வந்து பிளட் ஆக்கிட்டா அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு அப்படிலாம் கிடையாதுமா, ஃபஸ்ட்டு இவன் தான் வந்து நம்ம பிரதரை போட்டு அடித்தான், நான் வந்து சாரி கேளுன்னு சொன்னேன், பட் வந்து கேட்க மாட்டேன்னு சொன்னது தான் நான் அடித்தேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ என் குழந்தைக்கு நல்ல புத்தி வந்து சொல்லி கொடுத்து வளர்க்காம நீ இப்படியா பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுச்சுக்கா. அப்போ உடனே அந்த லேடி நீ வந்து யார் பேசுகிறதுக்கு, அதுக்கு மேலே இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் தானே வந்து கேட்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி ஓவரா திமுறா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த லின் வந்துடுறா. லின் வந்ததுமே இந்த லேடி உங்கள் குழந்தை மேலே தெரியாமல் வந்து அடிபட்டுருச்சு, அதுக்கு வந்து நான் பேமெண்ட் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன், பட் இந்த பொம்பளை யார் ஊடால வந்து பேசுகிறதுக்கு அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே வேகமாக குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் இப்படி அழுதுட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் திமுறா பேசினதும் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, என்ன வந்து நீ அந்த லேடிகிட்ட சண்டை போடாமல் குழந்தைகிட்ட கத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இப்போ அந்த பாப்பா வந்து என்னோட அம்மா வந்து நேனி, ஸோ வந்துட்டு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னதும் ஓ நேனியா, அதனால தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், அவன் பொண்ணுமே அதனால தான் சப்போர்ட் பண்ணுறாளா, காசு நிறையா கிடைக்கும்னு அவங்க அப்பாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அந்த லேடி இவ்வளோ மாதிரி குழந்தையெல்லாம் இங்கே படிக்கக்கூடாது, இவங்க அம்மா ஒரு நேனி அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே ஸ்கூலை விட்டு துரத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் யார் வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு, என் குழந்தைக்கு ப்ராப்பராக இங்கே அட்மிஷன் நடந்திருக்குன்னு சொன்னதும் அப்போ அந்த லின் வந்து நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் நினச்சேன்னா உன்னை இந்த ஊரை விட்டே கூட வேட்ட முடியும், இந்த ஸ்கூலில் முக்கால்வாசி என்னோட பங்கு தான், ஸோ நான் போட்ட காசில் தான் இந்த ஸ்கூலே நடந்துட்டுருக்கு, நான் நினச்சேன் இப்போவே வெளியே தூக்கி உன்னை போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து ராணி எனக்கு பின்னாடி இந்த அளவுக்கு வேலை பண்ணுவியா, நீ வந்துட்டு இவ்வளோ கெப்பாபிலிட்டியா பண்ணுறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. உடனே அந்த லேடி அங்கே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே வந்து சாரியெல்லாம் கேட்க வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்டோட அந்த டீலை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் வந்து என்ன சொன்னேன், நீ 3 மந்த்ஸ்க்கு என் பிள்ளையோட பக்கத்துலேயே வராதுன்னு சொன்னா இல்லையா, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் இது பேசுகிறதுக்கு டைம் கிடையாது, குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இந்த லேடியோட குழந்தையும் இதுக்கப்புறம் இவ்வளவுமே உள்ளே வரக்கூடாது, அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே அந்த லின்மே பின்னாடியே ஓடிட்டு நீ பண்ணுறது தப்பு கிடையாது, ஃபஸ்ட்டு நீ என்னை
மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நான் போதும்னு விட்டுட்டேன். ஆனால் நீ என் குழந்தையுமே என்கிட்டேருந்து பறிக்க பார்க்குற அப்படின்றத சொன்னதும், நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ நீ அப்போ இவளை வந்து மிஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுட்ருக்கியான்னு கேட்டதும், நீ அப்படி கூட வச்சுட்டு போ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே தேங்க்யூ சொன்னதுமே, இது என்னோட கடமை தான், நீங்கள் ஏன் தேங்க்யூ இல்லை சொல்கிறீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க வெளியே ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போது நானுமே அவங்களோட சேர்ந்து வீட்டுக்கு போகிறேன்ப்பான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. சரி நீ கூட்டிகிட்டு போனா பிறகு நைட் போல் வந்து கூட்டிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்றான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்லேருந்து கால் வந்துடுது, பாஸ் உண்மையிலே தான் உங்களோட டிஎன்ஏ அந்த பொண்ணுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு, நீங்கள் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்றத அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் இந்த பாருங்கள் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை, அங்கே உங்கள் குழந்தையோட சேர்ந்து இன்னொரு குழந்தையுமே பிறந்திருக்கு, அது ட்வின்ஸ் தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு. அப்படின்னா அந்த லின் வந்து ஏமாத்திட்டு இருக்காளா நம்மளை குழந்தைய மறைச்சி வச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வீட்டுக்கு மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே குழந்தைய தேடிட்டு இருக்கோமே. அப்போ அவங்க வந்துட்டு இப்போ எதுக்காக வந்து என்னத்தை தேடிட்டு இருக்கா, நான் யாரையும் மறைச்சி வச்ச மாதிரி நினச்சிட்டு தேடுறியே, நீ தான் அவ கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருக்கா, நான் ஒன்றும் அப்படி கிடையாதுன்னு சொன்னதும் அவன் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை தூக்கி எறிஞ்சிட்டு என் குழந்தைய நீ எங்கே மறைச்சி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கழுத்தை பிடிச்சி நிறுத்ததும் அங்கே அவள் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. ஐயோ கடவுளே, அப்பா அன்னைக்கு ஒரு பிபியை மட்டும் நம்ம தூக்கிட்டு போயிட்டோமா, அதுக்கப்புறம் திரும்ப அவளுக்கு குழந்தை பிறந்துச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ உடனே வந்துட்டு அவள் ஐடியா பண்ணிவிட்டு ஆமாம் வந்து குழந்தைய நான் தான் மறைச்சி வச்சுருக்கேன், ஆனால் நீ குழந்தைய பார்க்கணுன்னா எனக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ கண்டிப்பாக நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் இங்கே குழந்தைங்களை காமிக்கிறாங்க, 2 குழந்தைங்களுமே அவங்க பேசிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது நீ இது வரைக்கும் உன்னோட அப்பாவை பார்த்ததே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னதும் அப்போ நீ வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட அப்பா உன்னோட அப்பாவை நினச்சிக்கோன்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே நீ என்னோட அம்மாவை உன்னோட அம்மாவை நினச்சிக்கோ, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே டீலுமே போடுறாங்க. பிறகு அவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து இப்போ நான் குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்படி போயிட்டுருக்கும்போது அவங்க பாட்டி வந்துட்டு அங்கே கால் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருப்ப, நீ கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறணும், நாளைக்கு உனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு உடனே அவன்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ண போனால் அந்த பர்சன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கான், ஏன்னா ஆள் ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு நீ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்க, பட் என்ன பண்ணுறதா நான் ஒரு குழந்தையோட அம்மா, உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க யாரும் இருக்க மாட்டாங்க, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு தன்னை என்னமோ மகாத்மா மாதிரி அவன் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் 9,000 வந்து சேலரி சம்பாரிச்சிட்ருக்கேன் மந்த்லி, உனக்கு 2,000 கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நீ உடனே என்னை வந்துட்டு ஓகே பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் உன்ன மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு எனக்கு தேவை கிடையாது, பாட்டி சொன்னாங்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு போனதுமே அவன் கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்துட்டு அவள் கையை வீடு அவளுக்கு பிடிக்கலன்னா ஏன் நீ டார்ச்சர் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பாஸ் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே இந்த ஆள் தான் உன்னோட பாஸா, அப்படின்னா இவரோட மிஸ்ட்ரெஸ்ஸாக தான் நீ இருப்பேன்னு சொன்னதும் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டாங்க, ஃபேஸில் ஹாப்பியை தூக்கி ஊற்றி விட்றா. தேவையில்லாம பேசிட்டு இருந்தேன், நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ எதுக்காக நீ இப்படிப்பட்ட பர்சன்லாம் டேட் பண்ண வர அப்படின்றத சொன்னதும் என்னோடய பாட்டிக்காக தான் வந்தேன், என்னோடய பாட்டி சொன்னால் நான் என்ன வேணாலும் கேட்பேன், அவங்க வந்துட்டு நான் இப்படியே இருக்கக்கூடாது, வந்து மேரேஜ் பண்ணி நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, எனக்குமே ஏஜ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, என் குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறாங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோ நானுமே வந்து சிங்கிளாக தான் இருந்துகிட்ருக்கேன், நீ வந்துட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன் குழந்தைக்கு அப்பாவும் கிடைக்கும், என் குழந்தைக்கு வந்துட்டு அம்மாவும் கிடைக்கும், என் பையன் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு என்கிட்ட இதை நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் போய் சொன்னீங்களா உங்கள் பையனோட அம்மாட்ட, அவங்களுக்கு இதில் விருப்பமானு சொல்லிட்டு அவதை யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோ அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் இவன் வந்து என் வலையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ அவங்க குழந்தைகிட்ட உனக்கு வந்து ஜியா வந்து உன்னோட அம்மாவா வேணுமா இல்லாட்டி லின் வேணுமான்னு கேட்டதும் எனக்கு ஜியா தான் வேணும் அப்படின்றத அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வந்துடுறான். அப்போ நீங்கள் இப்போ ஜியாவை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க, பட் அவன் வந்து உங்களோட ஆன்ட்டியாக தான் அவன் வந்துட்டு உங்களோட அம்மாவால் ஆக முடியாது, ஏன்னா 5 இயர்ஸாக நான் வந்து அப்ராடில் அவளை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது.
ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. நீ கண்டிப்பாக அந்த ஆளை வந்து மீட் பண்ணணும், உன் குழந்தைக்கு அப்பாவை அப்படின்றத. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, லீன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டதுமே, அவளா உன்னோட ஃப்ரெண்டுன்ற பேரில் உன் வாழ்க்கையவே கெடுத்தவ, உனக்கு தப்பான இன்ஜெக்ஷனை போட்டு உன்னோட அழகவே கெடுத்தா, நீ எவ்வளோ வந்து அப்ராடில் கஷ்டப்பட்டு உன்னோட பாடியை திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்ட, இல்லைன்னா உன் நிலைமை என்னாகும், உன்னை வந்துட்டு வாழ்க்கையை கெடுத்தவளே அவதானே, ஏதோ ஒரு பர்சன்ட் அனுப்பிவிட்டு உன்னை கன்சீவமே ஆக்கி விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயே, நான் அந்த லின்னோட வீட்டில் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவளோட குழந்தைக்கு தான் நான் நானியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, அந்த பொண்ணு நீ அப்படின்னா பழி வாங்குறதுக்காக அங்கே போயிருக்கியா அப்படின்னா அந்த பையன் வந்து பாவம் இல்லையா அப்படின்றத சொன்னதும், அவர் வந்துட்டு நான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ இதை யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்பர் கிடச்சிருச்சு, நீ வந்துட்டு அவர்கிட்ட பேசுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அட்டன் பண்ண மாட்டான். திரும்பவும் கால் பண்ணதும் அவங்க அட்டன் பண்ணிட்டதுமே நம்ம ஹீரோயின், உண்மையிலே நான் உன்னோட பேபிக்கு வந்துட்டு அம்மா தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் வந்து ஃபேக் கால்னு சொல்லிட்டு அங்கே வந்து கட் பண்ணி விட்றான். நம்ம ஹீரோயின் அவன் கட் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கண்டிப்பாக திரும்ப வந்து ட்ரை பண்ணுவேன்னு சொல்கிறா. பிறகு இவனை பார்த்தாங்க, அவங்க வந்துட்டு உன்னோட அம்மாவாக முடியாது, ஆன்ட்டியாக தான் ஆக முடியும்னே சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அங்கே அவ இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. உங்கள் ரெண்டு பேத்துக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டதுமே, நாங்கள் ரெண்டு பேரும் அப்ராடில் தானே ஒன்றா படித்தோம் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். அப்புறந்தே நாங்கள் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அவன் உடனேவும், அதெல்லாம் இல்லை, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாலாமா, தாங்க முடியல அவனால், எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு எல்லாரும் சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா. அவன் சாப்பிடாம அப்படியே அவ்வளவே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. பிறகு இந்த லின் போய் அவங்க அம்மாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உன்னால் ஒரு வேலையை கூட ஒழுங்காக பார்க்க முடியாதா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா நீங்கள் கோவப்படாதீங்க, நான் இப்போ என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் அவனை எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, நான் ரிச்சான உமனாக வாழணும்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அப்போ சரி ஓகே, நீ உடனே அவன்கிட்ட கால் பண்ணி உன்னோட குழந்தைய நான் வந்து அப்ராடில் மறைச்சி வச்சுருக்கேன், நீ என்னை உடனே வந்து நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கிறணும், அப்படின்னா தான் உன் குழந்தைய பார்க்க முடியும்னு சொல்லு அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோக்குமே அவள் கால் பண்ணிவிட்டு, உன் குழந்தைய பார்க்கணுன்னா நாளைக்கு வந்து நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, அப்படின்னா தான் உன் குழந்தைய நான் காமிப்பேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஜியாவை திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஓகே நாளைக்கு காலையில் வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. மார்னிங் அங்கே நம்ம ஹீரோயினோட சேர்ந்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. குழந்தைய வந்து நீ கேர் பண்ணி பார்த்துக்கோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க பிரதரை கூட்டிகிட்டு போயிட்டு, உண்மையிலேயே வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே அப்ராடில் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொன்னதும், அவகிட்ட ஒரு பேபி இருக்கு, அது யாரோடதுன்னு நினைக்கிறா, அது என்னோடதான்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அப்படின்னா ஏன் இந்த விஷயத்தை குடும்பத்தில் சொல்லலைன்னு சொன்னதும், அது முக்கியமில்லைன்னு நினச்சேன், அதான் இப்போ திரும்ப வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிரதர் நீங்கள் எதுக்காக அப்படிலாம் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் ஏன் மேலே அக்கறைப்படுற மாதிரி எனக்கு என்னமோ தோணலை, அவளை ரொம்ப பிடிச்சிருக்கோ, நீங்கள் லைக் பண்ணிகிட்ருக்கீங்களோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அவள் உங்களோட சிஸ்டர் இல்லை, அவள் வர வேண்டியவ அப்படின்றத சொன்னதும், லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆல்ரெடி அந்த லீன் அங்கே வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோங்க வந்து போயிட்டு, நான் இப்போ உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் என்னோட பேபியை பற்றி நீ சொல்லணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வேகமாக ஃபோட்டோ எடுங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே கால் நம்ம ஹீரோயின் பண்ணிவிட்டு, உண்மையிலேயே நான் உங்களோட பொண்ணோட வந்து அம்மா தான், அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபேட்டான உமன் கூட நீங்கள் வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு நான் தான், அதுக்கப்புறம் எனக்கு கன்சீவ் ஆகி வந்து பேபியுமே பிறந்துருச்சு, டிஎன்ஏ டெஸ்ட்டு பார்த்ததில் உங்களோட தான் மேட்ச் ஆச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இப்போதைக்கு என்னால் மேரேஜ் பண்ண முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காஃபி காப்பைக்கு வந்து நம்ம ஹீரோயின் வர சொல்லியிருக்காங்க. கிளம்பி போனதுமே அதை எல்லாத்தையுமே ஆல்ரெடி கேட்டுட்டா போல். ஸோ உடனே அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, ப்ளீஸ் நீங்கள் உடனே ஏதாச்சும் பண்ணுங்கம்மா, இல்லை என் லைஃபே போயிடும், அந்த லேடி அங்கே கஃபேக்கு தான் வரா அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு பர்சன் வந்து, நீங்கள் தானே என்கிட்ட கால் பண்ணீங்க, இங்கே பேச வேணாம், வாங்க நம்ம வெளியே போய் பேசலான்னு சொல்லிட்டு அங்கே காருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கூட்டிகிட்டு போனதுமே பார்த்தா அங்கே அந்த அவளோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை மயக்கமாக்கி அங்கேருந்து தூக்கிட்டு போய் கட்டி போட்டுறாங்க.
ஹீரோ அங்கே வந்து பார்த்தா ஆளவே காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் வந்து பண்ணி பார்த்தாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. யாராச்சும் வந்துட்டு என்னை ஏமாத்துனாங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த காலோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கட்டி போட்டு வைக்கும்போது அங்கே லீன் வந்துடுறா. ஃபைனலாக நான் வந்து உன்னை பார்த்துட்டேன், திரும்பவுமே நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பியூட்டிஃபுல்லாக மாறிட்டியா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஃபேட்டாக அசிங்கமாக்குனேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு எவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அன்றைக்கே நீ செத்து போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு நீ வந்து இன்னொரு பேபியுமே பெற்று வச்சுருந்தியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா, எனக்கு ட்வின்ஸ் பிறந்துச்சா அப்படின்றத சொன்னதும், ஆமாம் நான் வந்துட்டு உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, சாக தான் போகிறேன், உன்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், ஆமாம் ட்வின் தான் பிறந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீ ஏன் இப்படி வந்துட்டு கேவலமாக நடந்துக்கிட்ட, நான் வந்து உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்றத சொன்னதும், யார் சொன்னது நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு, நான் ஜஸ்ட் உன்னோட ஃபாலோவராக மட்டும்தான் இருந்துட்டு இருந்தேன், எல்லாருமே உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னை யாருக்கு பிடிச்சிச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அதனால தான் உன்னை ஃபேட்டாக மாற்றி அசிங்கமாக்கிட்டேன், ஆனாலுமே பாரு நீ திரும்ப எப்படி வந்திருக்க, நீ கண்டிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோயின், நீ பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் வந்துட்டு தேவையில்லாமல் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்கு ஒரு பர்சன்ட்டை போய் வந்து இப்படி தங்க வச்சு அப்படின்றத கேட்டதுமே, நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் சாக போகிற, ஸோ உண்மையை தெரிஞ்சுக்கோ, ஏன்னா எனக்கு கர்ப்பப்பையே கிடையாது, நான் எப்படி பேபி பெற்றுக்க முடியும், ஒரு பெரிய பணக்காரனோட ஒய்ஃபாக நான் வாழணும், அப்போ என்ன பண்ண முடியும், உன்ன மாதிரி ஒரு லேடியை வந்து வச்சு குழந்தை பெற்றுக்க வைக்கணும், அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சு தானே நான் அம்மாவாக முடியும், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் கூட ஒன்றா இருந்தது வேற யாரும் கிடையாது, ஜியாங் தான், அவன் தான் உன்னோட குழந்தைக்கு அப்பான்றதையுமே சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ நீ திரும்ப இங்கே வந்து தப்பு பண்ணிட்ட, நீ இப்போ சாக போகிற அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க பொண்ணு அம்மாவை அழக்கானமேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு, அங்கே லொக்கேஷன் வந்து தப்பாக இருக்குது, அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணதுமே அந்த பையனுமே நம்ம ஹீரோட்ட அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறான். என்ன ரெண்டும் சேர்ந்து அங்கே ஃப்ராங்க் பண்ணுறதுகளா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் இருந்தாலும் ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு கவலை ஆகிட்டு இடத்த கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறான். அந்த லின்னோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ தேவையில்லாமல் இங்கே இருந்து உன்னோட வந்து பிரச்சனையில் மாட்டிக்காத, நான் வந்துட்டு இவ்வளோ நெருப்பை வச்சு கொலை பண்ணி பண்ணிடுவேன், யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த லேடி என்னமோ தியாகம் பண்ணுற மாதிரி ஓவரா சீனை போட்டு தம்பி அவள் அம்மா நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க கையை கலட்டுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இந்த லேடி எங்கள் பெட்ரோல்லாம் சுற்றி ஊற்றிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நீ சேர்த்து தான் ஆகணும், இதெல்லாமே நான் என் பொண்ணுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே நெருப்பை பற்ற வைக்க போகும்போது நம்ம ஹீரோயின் அதை அப்படியே கலட்டி தலையில் தூக்கி அடித்ததுமே அந்த லேடியோட மண்டையை உடஞ்சி போயிடுது, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அப்படி இருந்து நம்ம ஹீரோயின் அந்த லேடி வெளியே விடாமல் அங்கே வந்து பிடிச்சி இழுத்துட்டு தீயில வந்து விழுக வச்சு சாக வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை எப்படி அங்கே காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் கடைசியில் என்னோட குழந்தையோட அப்பா நீ தானா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அந்த 2 குழந்தைங்களுமே ஹாப்பி ஆகிட்டு பேசும்போது அப்போ அங்கே பையனை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஆசையாகுறா. நம்ம ஹீரோ அங்கே சாரி கேட்குறான். அங்கே லின்னோட அம்மா தான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த லேடியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் தான் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் வந்து உன்னால் வந்துட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, உன்னால் ஒழுங்காக கூட அவளை பார்த்துக்க முடியாதா அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த பையன் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்னோட அம்மாவை தான் ஆகுவாங்க, ஆன்ட்டியெல்லாம் ஆக மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னோட அம்மா தான் அப்பா அப்படின்றத சொன்னதும் அவங்க 2 பேத்துக்குமே ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன உண்மையிலேயே வந்துட்டு இவனோட அம்மாவாக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நீ ஏன் கவலைப்பட்டுச்சிக்க, உன்னோட அம்மா நான் தான் சொல்லிட்டு இவனுக்கு பதில் பேசாமல் பேசினதும் அப்போ அவன் ஒருவேளை நான் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே இவன் அம்மான்னு கூப்பிடலாம்ல, வேற என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோட்ட போய் நீ சொல்லி எனக்கு ஐடியா, நான் எப்போ அவளை வந்து ப்ரொப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அட பாவி ஏன்ட்டே ஐடியா கேட்குறியாடா அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அவன் கிட்ட நான் வந்து இப்போ ஜிம்முக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகணும் அப்படின்றத சொன்னதும் நானுமே வரேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோ அங்கே வந்து அவங்களுக்கு எதிரான எந்த எவிடன்ஸுமே கிடைக்கலன்னு சொன்னதும் எவிடன்ஸ் கிடைக்கலன்னா என்ன, நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்க போனீங்கன்னா நானுமே வரேன் இன்னைக்கு, ஏன்னா நானுமே ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்ம ஹீரோயினோட போயிட்டு அங்கே வேணும்னே வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்துட்டு அவங்க ஜிம் பாடியை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவளை வந்து மயக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்போ அடிபட்டதுமே ஹீரோயின் அங்கே வேணுனே வந்து அவன் வந்து ட்ராமா பண்ணுறாங்க. அடிபட்டதுக்கு வந்து மெடிசன்லாம் போட்டுட்டு அங்கே அவனை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா இன்னும் பழி வாங்கணுன்றதுக்காக. இப்போ நம்ம ஹீரோயின் லைஃப்பில் லவ் பண்ணுறதெல்லாம் இருந்ததே கிடையாதுன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் அவங்களோட லைஃப்பில் தானே இருந்தா, நீங்கள் என்ன அவளை வந்து லவ் பண்ணலையான்னு சொன்னதும், என் பையனுக்காக தான் நான் அவளை கூட வச்சுட்டு இருந்தேன், நான் வந்துட்டு அவளை லவ்லாம் பண்ணது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என் பையன் எனக்கு திரும்ப வேணும், ஸோ நான் அதுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் என் பையன் கிடைப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே அவன்கிட்ட பேசிட்டே அங்கே வந்துட்டு அவனை லைக் பண்ணுற மாதிரியே பேசுகிறா. ஹீரோக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே எந்திரிக்கும் போது வேணும்னே அப்படியே ஸ்லிப்பாகி விழுகிற மாதிரி அங்கே வந்து டக்குன்னு போய் விழுந்துட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட நல்லவே இல்லை, இப்போ நம்ம 2 பேத்துக்கு கிஸ்ஸே ஆகிருக்கும் அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோ வேமா எந்திரிச்சு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு, ஏன் கிஸ் பண்ணால் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் வேமா எந்திரிச்சிட்டு இப்படி தப்பான விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடாது, அடுத்தவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த லின் வந்து மறைஞ்சிருந்த அதை எல்லாத்தையுமே பார்க்குறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இது சரியான சான்ஸ், இவனை கண்டிப்பாக வந்துட்டு க்ளோஸாக வச்சாதான் அவளுக்கு வந்துட்டு அறிவு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வேணும்னே டக்குன்னு அங்கே க்ளோஸாக போயிட்டு உண்மையிலேயே நீங்கள் அப்படின்னா என்னை லைக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்போ நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் போச்சோன்னா மற்றவங்க வந்துட்டு என்ன பேசுவாங்க, நீங்கள் என்னோட பாஸ், நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜிம்மில் ட்ரெயினர் தான், ஸ்டேட்டஸுமே ஒத்து வராது அப்படின்றத சேர்த்துங்க பேசினதும் நம்ம ஹீரோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, ஃபஸ்ட்டு என்னோட பையனுக்கு மட்டும்தான் வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, உன் கூட சேர்ந்து இருந்திருந்து இப்போ எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் இவனுக்கு என்னாச்சு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், ஒருவேளை வந்துட்டு லின் இருக்கதை இவனுமே பார்த்துட்டானோ, ஸோ அதனால தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கானோன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு ஆக்டிங்கை வந்துட்டு அங்கே வந்து நடிக்க நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ அந்த லின் என்னாச்சு அவளை நீங்கள் லவ்வே பண்ணது இல்லையான்னு கேட்டதோ, அவளை லவ்வே நான் எப்போ பண்ணேன், லவ்வே பண்ணது கிடையாது, அவளாவே வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா என் குழந்தையோட அம்மான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஏகப்பட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கா, அவளை திரும்ப வாழ்க்கையிலே நான் பார்க்க விரும்பலை அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கா. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்கிறா. அப்போ அந்த லின் டென்ஷன் ஆகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன், நீயுமே நல்லாவே வந்து ஆக்ட் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியலை. என்னது நல்லா பண்ண, நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அவள் அடிக்க வந்ததுமே ஹீரோயின் இழுத்து பிடிச்சி அவளை அடிச்சுட்டு என்ன நினச்சிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அங்கே ரெக்கார்டை வேறு ஆன் பண்ணி வச்சுக்கிறா. நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே அவளே வந்துட்டு ஒத்துக்க வச்சுக்கிறா அவள் என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, கண்டிப்பாக உன் நிலைமை என்னாக போகுது பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அப்படின்னா அந்த ஃபேட் கேர்ள் நீ தானா, நீ அப்போ என் குழந்தைக்காக தான் என்கிட்ட வந்தையா, நீ இப்போ என்னை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு தப்பாலாம் புரிஞ்சுக்காத, நான் உன்கிட்ட வரும்போது அந்த குழந்தையுமே என்னோடதுன்னு தெரியாது, அவளுமே வந்துட்டு எதுவுமே என்கிட்ட சொல்லலை, இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சிச்சின்னு சொன்னதுமே ஆனால் ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு நம்மளை ஏமாத்திட்டாலேன்னு. ஸோ ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். அப்போ அங்கே அவளை எப்படி சும்மா விடுவான், இதுக்கப்புறம் அவளையுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்காக தான் உன்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், பட் நீ ஆனால் இப்படி நீ ஏமாத்திட்டேன்னு சொன்னதும் உண்மையிலேயே நீ என்னை லைக் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் நான் அப்புறம் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்பேனா, என் குழந்தைக்காக கிடையாது, நான் உண்மையிலே வந்து லைக் பண்ண போய் தான் கேட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு எந்த பேச்சு வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் நம்ம ஹீரோயின் அங்கே கவலையாயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இதை பற்றி பேசிட்டு அங்கே புலம்பிட்டுருக்கா. சரி நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய பார்த்துட்டு நான் தான் உன்னோட உண்மையான அம்மான்னு சொன்னதும் எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க அங்கே பிரதரை பார்த்தா நான் போய் இன்றைக்கி அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு 2 பேரும் அடித்து உருள ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க அங்கே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க சண்டையெல்லாம் போடலப்பா சும்மா தான் அப்படின்றத சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் 2 பேருமே என்னோட அம்மாவை லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் இப்படிலாம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அந்த பிரதருமே சொல்கிறான் ஆமாம் உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்க நம்ம இப்போ யாரப்பா வந்துட்டு ஃபாதராக சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதை நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நீ என்ன அமைதியாக இருந்துட்டுருக்க, அவன்கிட்ட இப்போ நீ ஓகே சொல்லலான்னு பார்த்தேன்னு சொன்னதும் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீ என்ன லவ் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ நீங்கள் 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர் தான், ஸோ அவன் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான், நான் வந்துட்டு அப்படின்னா ஓகே சொல்லலாம்ல அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. அதை எப்படி என்னை விட்டுட்டு நீ அவனை ஓகே சொல்லுவ, நீ அப்படிலாம் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும் நான் ஜஸ்ட் நானி தானேப்பா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும் ஹீரோவில் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இதான் ரீசன், நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்,
உன்னோட 2 பேபிக்குமே நான் வந்துட்டு அப்பா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சிட்டேவும், நீ இதை ஒத்துக்கணும்னு தான் நான் பேசினேன். நான் வந்துட்டு அவனை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது. அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத அவ சொல்றா. அதை கேட்டுட்டு ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு. அப்படின்னா நீயுமே என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். நீ கண்டிப்பா என்னோட அம்மாவை வந்து மீட் பண்ணணும்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்றான். பிறகு ஹீரோயின் அவங்க பிரதரை மீட் பண்ணி நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஜெலஸ் ஆகிட்டு அங்கே பேச போனதுமே அந்த பேபி அங்கே வந்துட்டு இப்படிலாம் நீங்கள் போனீங்கன்னா அம்மாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவ சொன்னதும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படின்றதாமே சொல்கிறான். நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ண வச்சா அவங்க ஃபஸ்ட்டு ஹாப்பியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவன் தான் அந்த பையன் தெரிஞ்சதுமே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு இவனை மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இவள் ஃபேட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுவேன். ஆனால் இவள் அழகாயிட்டான்னு சொன்னோன்னா திரும்ப வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வரேன்னு சொல்லுவியா? ஒன்றை மாதிரி ஆள் கூட எப்படி வந்து சேஃப்டியாக இருக்க முடியும்? கண்டிப்பாக மேரேஜெல்லாம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறான். அப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ அங்கே கிராண்ட் மதரையுமே அங்கே வந்துட்டு அவள் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு எப்படியோ வந்து அங்கே ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பையனை அனுப்பி அங்கே வந்து பேச வச்சுட்ருக்கான். அவங்களுக்குமே வந்து குழந்தையெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே மன்னிச்சிருவோம் அப்படின்றத சொல்லிட்டு யோசனையாக வந்துடுது. நம்ம ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட நான் உண்மையிலே வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினும் ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருது. அங்கே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே ஹாப்பியாக வெட்டிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெட்டிங்குமே அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த லின் பார்த்தாங்க கரெக்டாக அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அதை எப்படி நீ வந்து அவளை போய் வெட்டிங் பண்ணிக்குவ? என்ன ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு நீ வந்துட்டு அவளை எப்படி வெட்டிங் பண்ணுவேன்? இந்த பாரு ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. அங்கே இருக்க எல்லாருமே என்ன வந்துட்டு இவ பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் போய் பேசிகிட்டு இருக்காம இங்கேருந்து போயிரு, நான் இப்போ வரைக்கும் உன்னை டச்சே பண்ணது கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அப்போ நான் வந்து யார்கிட்ட போய் ப்ரெக்னென்ட் ஆனேன்? நான் உன்னை தவிர யாரையுமே டச் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க பாட்டிக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு அவள் வாழ்க்கை அப்போ கெடுத்ததுன்னு பார்த்தா இப்போ வேறு கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்து விட்றாங்க. அங்கே வேகமாக வந்துட்டு எல்லா ஆளுங்களுமே பிடிச்சி இழுத்துக்கிறாங்க பாட்டி. அப்போ ஹீரோயின் எல்லாருமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இவளை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்டை போட்டு காமிச்சிடுறா. இவனைக்கு சொன்னாலே அவளுக்கு கர்ப்பப்பையே கிடையாது, பேபியை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிருது. நம்ம ஹீரோயின் போட்டி அடி அடின்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. வாழ்க்கைக்கு எடுத்ததுக்கலான்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு அடி வெளுத்து விட்றா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோவுமே இவளை எப்படியே விட்டு வச்சா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இவளையுமே அடித்து இழுத்துட்டு போய் அங்கே ஜெயிலில் வந்துட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்துட்டு வாவ் ரொம்ப ஹாட்டாக இருக்கேப்பா அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ நீ டச் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக அங்கே வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோவோட பிரதரை பார்த்தா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என் பாட்டு ரூமில் போய் தூங்க போனா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்துட்டு என்னோட ரூம் தான் சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது 2 பேருமே சேர்ந்து அங்கே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கத்திட்டு அடப்பாவி வாழ்க்கையை கெடுத்துட்டேடான்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே நல்லா பாரு ரூமில் வந்துட்டு என்னோட பொருளெல்லாம் இருக்குது, இது என்னோட ரூம் அப்படின்றத சொன்னதோ அவளுக்கு ஐயோ கடவுளை நைட்டு என்ன வேலை பண்ணி வச்சோன்னு சொல்லிட்டு ஞாபகம் அப்புறம் தான் வருது. அப்போ அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இதை பற்றி வெளியே ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் என்னோட ஃபஸ்ட்டு தடவை இது எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். ஆஃப்டர் 1 மந்த் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்போ வந்துட்டு கன்சீவாக இருக்கேன்ப்பான்னு சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னது கன்சீவாக இருக்கியா சும்மா விளையாடுறேன்னு சொன்னதும் உண்மையிலே தான் அன்றைக்கி வெட்டிங் நைட்டில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பாய் ஃப்ரெண்டே இல்லையே யார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷனானதுமே அப்போ அங்கே உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா எல்லாமே வந்துட்டு அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை பற்றி சொன்னதும் அவனுமே அங்கே வந்ததும் டே எதுக்குடா இங்கே வந்தான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நல்லா பாரு இது என்னோட வீடு அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே வந்து அவங்களுக்குள்ள பெரிய சண்டையாக ஆரம்பிச்சிருது. இப்போ இது என்னோட பேபினா நான் வந்துட்டு கேர் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் உனக்கே என் பேபியை கொடுக்க போகிறேன், நான் சிங்கிளாகவே வளர்த்துக்கிறவேன்னு சொன்னதும் நான் ஃபாதருக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட பிரதரும் என்னோட சிஸ்டர் இன்லாக்கும் இதேமாதிரி நடந்தது இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின் அடப்பாவி என்னடா ஏன்டா இதில் இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சிரிக்கிறா. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவள் 9 மந்த்ஸ் ஆயிடுது. அப்போ அங்கே எல்லாருமே ஹாப்பியாக பேசிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அங்கே வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சதுமே ஐயோ எனக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோட பிரதர் நீ கவலைப்படாத கண்டிப்பாக நான் வந்து குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் பிரதர் வாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் இப்போ பேபி பிறக்க போதே உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலேயே அவனுக்கு என் மேலே வந்து லவ் வந்துருச்சு, எனக்குமே அப்படி தானே அவள் சொல்லிட்டேக்கா. உன்னோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு இந்த லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.